எங்க ஏதோ போட்டோ வச்சுக்கிட்டாடி சத்தியமாக முடியலடா சாப்பிட்டு வந்துடலாம்டா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் சாப்பிடாம ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியல அவன்லாம் ஒருத்தன் சாவர நிலைமைக்கு போயிட்டான் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு சீரியஸாக முடியல காய்ஸ் ஃபர்ஸ்ட் டே அவனால முடியலன்னா போய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உண்மையாக முடியலடா தப்பு பண்ணதே அதுதான் ஒழுங்காக நம்ம இறங்கணுமா சாப்பிட்டோமா அதுக்கப்புறம் வந்துடும் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் பார்சலோட நம்ம சாப்பிட்ருக்கணுன்றேன் சீரியஸாக சாப்பிட்ருக்கணும் காலைலாம் சாப்பிடல மணி வந்து இப்போ 1 ஆகுது அது ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பாயிண்ட் தான் செக் பாயிண்ட் மாதிரி ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என் தலைவன் ஹியூமனிட்டி ஃபோட்டோகிராஃபர் அவன் தான் இது ஜஸ்ட் ஒரு இது மாதிரி இருக்கு ஒரு குளம் ஒரு என்னது ஆறு மாதிரி இருக்கு லைட்டா சின்ன ஆறு மாதிரி அது ஜஸ்ட் சும்மா இங்கே வரவங்களாம் அப்படி விசிட் பண்ணிட்டு போகிறாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் டிபி எடுக்கிறதுக்கு ஸ்டோரி போடுறதுக்கு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு அவ்வளோதான் சாப்பாடு கிடைக்கணும் அதுக்கு இல்ல வெயில் கொஞ்சம் சாப்பாடு கடையில் சாப்பாடு கிடைச்சாதான் இன்னைக்கு குட் ஃப்ரைடே நம்மளுக்கு பேட் ஃப்ரைடே அமைஞ்சிச்சு பழசு பழைய காமெடி பழசு போயிருங்க செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா ஒரு டீ கடை ஒரு மண்ணு கடை ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம் எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா பசியில சாப்பிட்டுக்கிட்டே ஆல்ரெடி இங்க தூக்கி போட்டு ஒருத்தனுக்கு என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள் அவ்வளவுதான் நீ செத்தான் அவ்வளவுதான் கடைசி வீக்கிய பாத்துக்கோங்க அவன் வரத்துக்குள்ள குழி தோண்டி பறிச்சுட்டு போறோம் பாட ரெடியா சீக்கிரம் ஏன் திமுங்களா என்ன சாவுரமா போற கொஞ்சம் வேகமா தான் போயேன் கொஞ்சமாச்சு எனர்ஜி எடுத்துட்டு அவ்வளவுதான் ரொம்ப ட்ரையா இருக்கா நானு சாப்பிடுறேன் இத பாருங்க பிரேக் என்னடா பண்றேன் சரக்கே அடிக்காம என்னைய ஓட சொன்னா உருட்டுற டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும் யோ கூட்டம் இல்லையா ரோடு அனாதையா கிடக்கு ஓகே டக்குன்னு இப்ப விழுந்துருந்தா என் காலம் என்ன புத்தாசுங்கிற அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நீ அதுதான்டா டே இவனால முடியலன்ட்டு எங்களை தள்ளி விட்டுறான்டா மேகி இருக்கு பிரெட் ஆம்லெட் இருக்கு வாங்க அதான் சொன்னாரு மேகி இருக்குன்ட்டு என் கண்ணுக்கு மேகி தெரியுது மேகி தவிர வருதுன்னு தெரியல சோறுதான் தெரியுது என்னடா இந்த சோத்துக்கு சத்தவனா இருப்பானா அடுத்து வந்து செகண்ட் வியூ பாயிண்ட்ல வந்திருக்கோம் இங்கேயும் வந்து போட்டோ இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் எல்லாமே அங்கங்கே நிற்கிறாங்க ஆஃப் ரோடிங் மட்டும் செம்மையாக இருக்குது ஆஃப் ரோடிங்லாம் முடிச்சுட்டு அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் வருது வியூ பாயிண்ட்ஸ் வந்து போயிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அடுத்து இது மாதிரி ஒரு மொத்தம் 4 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும் போல் பார்க்கலாம் ஒன்று செகண்ட் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் பார்ப்போம் வீடியோ ஒரு வியூஸை காமிக்கிறோம் வேற லெவலு இந்த வியூஸ்லாம் பார்க்கறதுக்கு சீரியஸா அப்படியே பாருங்க இப்ப அப்படியே காட்டுறோம் அப்படியே பாருங்க சீரியஸா செம்மையா இருக்கு ஆனா இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்த்தது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது சாப்பிடாம இருக்கோம் நாங்க உண்மையாவே வந்து சாப்பிடாம ஒரு எனர்ஜியும் இல்லாம இருக்கோம் ஆனா இது பார்த்த உடனே வந்து எங்க இருந்து எனர்ஜி வந்ததுன்னு தெரியல உனக்கு புரட்டிடுவானுங்க அவன் சரிக்கனே பொறுத்த போறான் பாருங்க முடிச்சானே இவன் விட்டா வந்து அப்படியே எகிரி குச்சி போயிடுவான் அதான் வந்து வேற உச்சகட்டத்துல இருந்தான் பேசாம காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுறேன் ராகுல் லாரன்ஸ் மாஸ்டர்
ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றே ஸ்டெப் கொடுங்க. ஸ்டெப்ஸில் ஏன்னாச்சும் கோரியோகிராஃபி உங்கள் மூவிக்கு என்னாச்சும் வந்து கோரியோகிராஃபி தேவைன்னா தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் போடுறா. இப்போ ஒரு மூவ்மெண்ட் போட்டியோட காலில் சரிட்டே போனியா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பசிக்குதுன்னு சொல்லிட்டு மேகி சொல்லியிருக்கோம். 2 மேகி 2 பிரெட் ஆம்லெட். A few moments later. எட்ரா அங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்கிறது. சாப்பிடுறேன். தானே எனர்ஜியா வந்துருக்கு. பண்றது ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பியாடா? நல்லா தான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ. அவனுக்கு இப்பதான் என் தம்பிக்கு இப்பதான் வந்து உயிரே வந்திருக்கு. இவ்வளவு நேரம் வந்து உயிர் இல்லை, உயிரும் இல்லை, அவனும் இல்லை எங்கேயும். ஆக்சுவலா இங்க வந்து நாங்கள் ஒரு பெரிய 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 ஒரு ஸ்கேம்ல பசின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ அந்த பசி ஏன்டா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா என்ன ஆச்சுன்னா நூடுல்ஸ் வாங்கினேங்க. என்ன நூடுல்ஸ். This is an unwanted statement irrelevant to the current situation. சாரி, மேகி 12 ரூபா மேகி. 10 ரூபா மேகி தான். 10 ரூபா தானே? 12 ரூபாய்க்குதாங்களா அது? 2 மினிட்ஸ் அந்த மேகி சின்ன பேக்கெட் இருக்கும்ல, அந்த மேகி தான். அது வந்து 1 போட்டு தராங்க. 1 போட்டு சும்மா அந்த வெங்காயம் ஆனியன் போடுறாங்க, பீன்ஸ் போடுறாங்க, கேரட் போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் குக்கும்பர் கூட போட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தராங்க. அவ்வளோதான் குவான்டிட்டியும் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? இதோட ப்ரைஸ் வந்து சரி அட்லீஸ்ட் ஒரு 40 ரூபா வச்சுருந்தா கூட ஓகே. 60 ரூபாங்க. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆர்டர் இல்லை. நம்ம ஊர்லலாம் வந்து சரி மயோனிஸு அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு நிறைய வந்து உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு உனக்கு வந்து இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது ஓகே, அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு தந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட்டு முட்டை போட்டு ப்ரெட்டு வச்சு அது மாதிரி பெப்பர் போடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். இதுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களால் எதுவும் பண்ண முடியல, பசி, அதனால சாப்பிட்டோம். அதனால வேறு எதுவும் எங்களால் அவாய்ட் பண்ண, வேறு எதுவும் கிடைக்கவும் இல்லை. என்னடா கீஞ்சிருக்கு? One hour later. ஃபர்ஸ்ட் டைமாடா? ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. இது மாதிரி வயநாட்டில் போயிருக்கேன். இது மாதிரி ஏசியாலே வந்து லாங்கஸ்ட் செகண்ட் நினைக்கிறேன். ஜிப்னு போயிருக்கேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், ஆல்ரெடி போனதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் போனேன். பசங்க போனாங்க 2-3 பேரும் போனாங்க. சரி ரிட்டன் வராங்க, பார்ப்போம் ரிட்டன் வரதை பார்ப்போம். எங்கடா உன் ஃப்ரெண்டு? யோ வருவாயா? அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. வந்தது போகும்போதோட வரும்போது பயமே இல்லை, நல்லா இருந்துச்சு ஜாலியா. இவன் வந்து பயந்தான். பயம் தெரிஞ்சது. கீழே போகும்போது டொம்புன்னு சொல்லி 3 பேருக்கும் ஃபர்ஸ்ட் தானே இது? ஆமா ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் வேர்த்துச்சு. A few moments later. நாங்கள் நோக்கி மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட. இந்த சென்டிமெண்டா செருப்பால் அடிப்பேன். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும்
இல்லடா கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு வரக்கூடாது இடத்துக்கு வந்து மாட்டீங்கன்னா இதுடா நம்ம தலைவன்டா என்ன பரமசா எப்படி இருக்க இது கிட்ட எடுக்காதா அந்த பயப்புல போடா கிட்ட போகாதடா இது தலைவன் பத்தியா அங்க பேரு டேய் தலைவன் 2 பேரும் பத்தியா சேம் செயினு இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை டேலியா மாஸ்டர் நீங்க எல்லாரும் என்ன மாதிரியே சைன் போட்டுருவாங்கடா இந்த யானை பின்னாடி போகணுமா? ஒரே ஒரு ஆச்சரியம். பாய் எவ்வளோ? 1000 ரூபாய். 1000 ரூபாய் வட்டா போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. நம்ம அண்ணா பேசி ரைடு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது நம்ம கோவில்லே இது பண்ணிக்கலாம். இல்லையா இல்லையா ரைட் ஆனா வர்றாங்கடா இவ்வளோ தூரம் உள்ள. ஓகே தான்டா ஒர்த்து தான்டா. நான் வந்து ஷவர் வந்து ஒர்க் ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ பார்க்க. அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஒர்த்து தாங்க, எங்ககிட்ட காசு இல்லை. சரி பார்ப்போம் என்ன நடக்குது. துப்பாக்கியை பிடிங்க சிவா. யானைக்கு பாத் பண்ணணும். குளிக்க கிட்ட பேய்யா நல்லா. டேய் மெல்ல மெல்ல என்ன யானை பறிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி. வேலை செய்ய விட்டுட்டு போயிட்டாலே. அடியில விட்டு பேய்யா. வாயமுறா குரங்கு. நல்ல தண்ணிய போஸ் அடிங்கய்யா. அடிங்க. இன்னும் நல்ல போஸ் அடிங்க. ஆடிக்கிட்டு இருக்கா சார். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எடி எடி எடி. இரா மெச்சு இரா அத்தே யானை கிட்ட மாட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன்? தாரா இருப்போமே. தம்பி ஒரே மெதிதான். ஓகே போமா. ஷவர் வாங்க பாய். நான் வரேன் தனியா. விநாயகா. ஆதித்யா வருமா? யார் நானா? கவர் ஆகுதா? கவர் ஓகேதான். பாதி மூஞ்சி தான் கவர் ஆகுது. சூப்பரா. சோத்திரி அதை கிட்ட வந்து வர்றா. என்னப்பா ஆசை போச்சா? குளிப்பாட்டீங்களா? நல்லா இருந்துச்சு. ஆ பயமா இருந்துச்சு. ஆ மேலே இறங்கும் பயமா இல்லை. லைட்டாக பயமா இருந்துச்சு. ஹலோ ரோலிங் அப்போ வாழ்க வளமுடன். ஓகே தம்பி வெற்றிகரமா குளிச்சுட்டு வந்துட்டான். யானை கிட்டே குளியல் வாங்கினா பாத்தீங்கன்னா மல்லு இல்ல கீழே போயிடுச்சு. எடுக்கலாமா? ஏன்டா உள்ள போய் எடுக்கிறியே? அது அவர் தான் எடுக்க சொன்னது. லைட்டா பயமா இருந்துச்சு. தம்பி பின்னாடி அனுப்பா.
இப்படி போ. எப்படி இப்படியும் போலாம் வா போனா வா இப்படியே போலாம் வா. அத்தாடி அத்தா. ஐயோ என்னடா விரும்புது கூப்பிடுது போலடா. நல்லா இருந்துச்சு. தம்பி ஒரு மினி ஆதித்ய வர மாட்டான். கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஒர்த்து தான். ஆக்சுவலி இதுக்கே அதை சொன்னேன் நான் 2 மெம்பர்ஸ் தான். காஸ்ட் இல்ல நம்ம அண்ணா காஸ்ட்லி தான். நம்ம அண்ணா தான் ஒத்துக்க சார். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து சும்மா மேலே ஏறி உட்காந்து விடுவாங்க, அதுக்கப்புறம் கீழே இறக்கிடுவாங்க. அதுக்கே எவ்வளோ 200 ரூபா 300 ரூபா வாங்குவாங்க நினைக்கிறேன். நம்ம இங்கே ஓகே தான். ஒரு தவறு ஒரு ஃபோட்டோ ஊரில் அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க யானை வச்சு. அதான் எதுவும் இல்லை. கோயில் என்ன அதான் பண்ணுவாங்கன்னா முடி ஒரு ரேட்டுக்கு விற்பாங்க. பட் இருந்தாலும் மேலே ஏறி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு 250 சம்திங். அப்போ நான் சொல்றது எத்தனை வருஷம் முன்னாடி. இப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போ அந்த அளவுலாம் பண்றதில்ல. பண்றதில்ல இப்போ. சவாரிலாம் இதுக்கும் ட்ரெயின் பண்ண யானைங்க தான். நம்ம அடுத்து வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. அடுத்த இடத்துக்கு போவோம்.